வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக மீஷோவில் வாங்கின 10 யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்டர் 200 ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோட்டிங் லோட்டஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோலேயே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் பாட்டில்ஸ் தான், எல்லாமே பிளாஸ்டிக் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. 2 வெரைட்டியாக வாங்கினேன், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ப்ரஷ் தான். இந்த சம்மருக்கு கிட்ஸுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அவங்கள என்கரேஜ் பண்ணுமேங்கிறதுக்காக இந்த பெயிண்டிங் ப்ரஷ் வாங்கினேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க. இதில் ஓவரால் 12 ப்ரஷஸ் இருந்தது, எல்லாமே சூப்பர்பான குவாலிட்டியான ப்ரஷஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் புக்கு. இது பார்த்தீங்கன்னா பேப்பர் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருந்தது. பேப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1 GSM, அதனால் நல்ல திக்காக இருந்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 பேஜஸ் இருந்தது. இதில் நம்ம தான் ட்ராயிங் பண்ணி கலரிங் பண்ணணும். பேப்பர் வந்து 1 GSM அப்படின்றதுனால நல்லாவே திக்காக இருந்தது. எல்லா பேப்பர்ஸும் ட்ராயிங் கலரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்மூத்தாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உடன் சர்விங் ட்ரே இல்லை ஸ்டோரேஜ் ட்ரே எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே செட்டாக வந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர்பான ஃபினிஷிங். இதை வைக்கிறப்பவே நம்ம வீட்டில் ஒரு நல்ல லுக் இருக்கும். இதை நீங்கள் மல்டி பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக்கி அவுல் MDF தான். இது பார்த்தீங்கன்னா MDFல தான் வருது. இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி அவுல் பிக்சர்ஸ் வீட்டில் வைக்கிறது ரொம்ப லக்கி அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இதை நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது. குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரைஸில் ரியலி ஒர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கனைசர் தான் வாங்கினேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய கேரி பேக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே வந்து இது ஒன்றுத்துலேயே அழகாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்போ நீட்டாக எடுத்துக்க முடியும். இது உண்மையிலேயே எசென்ஷியலான ஒரு ப்ராடக்டாக தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படியும் எல்லார் வீட்லேயுமே கேரி பேக்ஸ் அங்கே இங்கேன்னு வச்சு கிளம்ஸியாக இருக்கும். அதை எல்லாத்தையும் நீட்டாக இதில் ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் கப்பு. இது இந்த கீ செயினோடைய சேர்ந்தே வந்துச்சு. இந்த ப்ரைஸில் இது ரொம்ப ரியலி ஒர்த்தின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா பேக் பண்ணி சேஃபாக அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த கப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது குழந்தைங்களுக்கு யாருக்காவது பர்த்டே இல்லை கிஃப்ட் மாதிரி யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கீ செயினும் இந்த கப்பும் பார்த்திங்கன்னா ரியலி நல்ல குவாலிட்டி. அதே மாதிரி ப்ராடக்ட்டும் ப்ராப்பராக நல்லா பேக் பண்ணி நமக்கு டெலிவரி பண்ணாங்க. இந்த எல்லா ப்ராடக்டோட கோடும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் மட்டும் நான் வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்போது ஏதோ சேல் போயிட்டு இருந்தது, அதில் தான் நான் வாங்கினேன். இதில் டிஸ்ப்ளே ஆகிற ப்ரைஸ் எல்லாமே அட் ப்ரெசென்ட் ரீசெண்ட் ப்ரைஸ் தான் இதில் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் மேட்டு. இந்த மேட் வந்து இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக வாங்கினது இந்த ஒயிட் அண்ட் இந்த ஜூட், இந்த மேட் தான் நான் ரீசெண்டாக வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூஸ்வலாகவே ஜூட் மேட்லாம் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கிட்டுருக்கேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த மேட் பார்த்திங்கன்னா இது 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. இந்த 2 மேட் மட்டும் இப்போ புதுசாக வாங்கினேன். ரியலி ஒர்த்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது ஃபீடர். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. மேலே இருக்க கேப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே டைட்டாக க்ளோஸ் ஆனிச்சு. இதை வந்து நம்ம ஏதாவது ட்ரீயில் மாட்டி அதுங்க சீடு வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.